வீட்டினுடைய பூஜை அறையிலே முன்னோர்களினுடைய படங்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குருமார்களாக வாழ்ந்த மகான்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நம்ம ராகவேந்திர சுவாமிங்கிற இருக்கா, மகாபிரிவான் இருக்கா, இவர்களுடைய திருவுருவ படங்களை, இவர்கள்லாம் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் தெய்வ நிலையை எட்டியவர்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் முன்னோர்களினுடைய திருவுருவ படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா? அப்படி பூஜை அறையில் வைத்து இறைவனுக்கு கற்பூர ஹாரத்தை காட்டி வழிபடுவதைப் போல முன்னோர்களினுடைய படங்களுக்கும் கற்பூர ஹாரத்தியை காட்டி வழிபடலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இது குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறேன். வீட்டினுடைய பூஜை அறையிலே முன்னோர்களினுடைய படங்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை என்று சொல்வதை விட நிச்சயமாக வீட்டு பூஜை அறையிலே முன்னோர்களினுடைய திருவுருவ படங்களை வைக்க கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே நம்முடைய வீட்டிலே ஒரு முன்னோரானவர், யாரோ ஒரு தாத்தா இல்ல ஒண்ணு விட்ட சித்தப்பா, அந்த சித்தப்பாவுடைய தாத்தா அப்படிங்கிற மாதிரிலாம், சின்ன தாத்தாங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா? அவர் ஒரு சந்நியாசத்தை வாங்கி கொண்டு விட்டார், அவர் ஒரு சித்த புருஷராக மாறிவிட்டார், அவரை ஒரு சித்த புருஷராகவே இந்த உலகமானது வணங்கி வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, அவருடைய படத்தை வேண்டுமானால் நம்முடைய பூஜை அறையிலே வைத்துக் கொள்ளலாம். அதாவது மனிதனாக வாழ்ந்து முடித்தவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் ஒரு சந்நியாச நிலையை எட்டி அதன் மூலமாக இறை சக்தியை உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய திருவுருவ படங்களை, ஏன் நம்ம உதாரணத்திற்கு சொல்லணும் சொன்னா, குருமார்களாக வாழ்ந்த மகான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்ம ராகவேந்திர சுவாமிங்கிற இருக்கா, மகாபிரிவான் இருக்கா, இவர்களுடைய திருவுருவ படங்களை, இவர்கள்லாம் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் தெய்வ நிலையை எட்டியவர்கள். இவர்களை போன்ற அந்த திருவுருவ படங்களை வேண்டுமானால் நம்முடைய பூஜை அறையிலே வைத்து வழிபடலாமே தவிர, முன்னோர்களினுடைய திருவுருவ படங்களை சம்சார பந்தத்திலேயே வாழ்ந்து முடித்து, நமக்காகவே வாழ்ந்து முடிச்சிருப்பா, நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு தெய்வமாகவே இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம தாத்தா தான் நம்மளை எல்லாம் நல்லா பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார், அவர் தான் சார் என்னுடைய கண் கண்ட தெய்வம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த திருவுருவ படங்களை நாம் அதற்கும் மேலே இருக்கக்கூடிய இறை சக்தியாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த இறை சக்திகளை வழிபடக்கூடிய அந்த பூஜை அறையிலே நிச்சயமாக வைத்து வழிபடக்கூடாது. இறைவனுக்கு காட்டுகின்ற அதே கற்பூர ஹாரத்தியை இந்த முன்னோர்களுடைய திருவுருவ படங்களுக்கு நிச்சயமாக காண்பிக்க கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஏன் தெரியுமா இறைவனுக்கு கற்பூர ஹாரத்தியை காண்பிக்கிறோம்? இறைவனானவர் ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையானது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இறைவனுடைய திருவுருவம் என்று நாம் மனதிலே பதிய வைத்திருப்போம். பிள்ளையார்னா யானை முகத்தோடு இருப்பார், தும்பிக்கைங்க இருக்கும். முருகப்பெருமான்னா அழகான முகத்தினை உடையவர், 6 முகத்தை உடையவர், கையில வேலோட இருப்பார். பரமேஸ்வரன்னா இப்படி ஜடாமுடியோடு இருப்பார்ங்கிற மாதிரிலாம் நம்ம மனதிற்குள்ளாக ஒரு கற்பனையை வைத்திருப்போம். எல்லா இறை சக்திகளுமே ஜோதி வடிவில் தான் காட்சி அளிக்கிறார்கள் என்பதை நம்ம அந்த ஞான மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் நன்றாக புரிய வைத்திருப்பார்கள். அது ஒரு ஞான நிலையை எட்டியவர்களுக்கு தான் இறைவன் ஜோதி வடிவிலே காட்சி தந்து கொண்டிருப்பார். நம்மெல்லாம் சாமானிய மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில மேல அந்த விளக்கினை ஏற்றுகிறார்கள். மகர ஜோதியாக நம்ம இந்த தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா சபரிமலையிலே மகர ஜோதி தரிசனம் என்பது நடக்கிறது. இந்த மாதிரி ஜோதி வடிவில் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் இதெல்லாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக அதுக்காகத்தான் நம்ம கற்பூர தீபாராதனையை சுவாமிக்கு காண்பிக்கிறோம். அப்படி கற்பூர தீபாராதனையை சுவாமிக்கு காண்பிக்கும் பொழுது அந்த தீப ஒளியிலே அந்த ஜோதி ஸ்வரூபனாக இறைவனை வழிபடுகிறோம் என்றுதான் பொருள். அந்த கற்பூர ஹாரத்தியை நம்ம முன்னோர்களுடைய உருவ படங்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் முன்னோர்கள் அந்த நிலையை எட்டி இருக்க மாட்டார்கள், அவர்கள் இறைநிலையை எட்டி இருக்க மாட்டார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைநிலையை எட்டியவர்கள் என்று நாம் பொருள் கொள்ள முடியாது. இறைநிலையை எட்டியவர்களுக்கு மறுபிறவி என்பதே இருக்காது. மறுபிறவி என்பது இருக்காது என்று சொன்னால் அவர்கள் தன்னலம் கருதாது, தன்னுடைய குடும்பம் தான் தனது என்று வாழாமல் இந்த உலகத்திற்காக வாழ்ந்து முடித்த ஒரு மகான்களாக இருக்க வேண்டும். அனைத்தையும் துறந்த பற்றற்ற நிலைக்கு சென்றிருக்க வேண்டும். அவர்களை மட்டும்தான் இறைநிலை எட்டியவர்கள் என்று நாம் இறைவனுக்கு சமமாக வழிபட முடியும். மற்றவர்கள் நம்மை பொறுத்தவரை அவர் தெய்வங்களாகவே இருந்தாலும் பூஜை அறையிலே அவர்களை வைத்துக் கொள்ள முடியாது.
உங்களுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கம்னு சொன்னா பூஜை அறையை தவிர்த்து பக்கத்துல இன்னொரு இடத்துல வேணா வச்சுக்கலாம். அந்த முன்னோர் வழிபாடுக்குரிய நாள்கள் வருது இல்லையா, ஒரு அமாவாசை நாள் அல்லது வீட்டுல ஒரு சார்த்த நாள் என்று வரும் பொழுது அப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு இந்த விளக்கினை காண்பித்து வழிபடலாமே தவிர மற்ற நாட்களிலே, சாதாரணமான நாட்களிலே வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு நைவேத்தியம் பண்றோம் சுவாமிக்கு, அங்க கற்பூர ஆரத்தியை காமிச்சிருக்கோம், அதே ஆரத்தியை கொண்டு போய் எங்க அப்பா அதே மாதிரி நிலையில தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சென்று நாம் காண்பிக்க முடியாது. என்னதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்களுக்குரிய பூஜா விதானம் என்பது வேறு, முன்னோர்களுக்குரிய பூஜா விதானம் என்பது வேறுதான். இந்த பூஜையையும் அந்த பூஜையையும் ஒன்றாக இணைத்து பார்க்க முடியாது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.